குடி கட் பண்ணு. ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு டியர் சஞ்சனா, ஹேப்பி பர்த்டே டு யூ. இல்லம்மா, முதல் துண்டை பிரியாக்காக்கு தான் கொடுக்கணும். அச்சச்சோ, என்னங்க நீங்க? குழந்தை பாவம் எவ்வளவு ஆசையா ஊட்டுறா, வாங்கிக்கோங்க. குழந்தை மேல அம்மாவுக்கு தான் எப்பவுமே முதல் உரிமை. வாஸ்தவம் தான் பிரியா, குழந்தை மேல அம்மாவுக்கு தான் எப்பவுமே முதல் உரிமை. என் குழந்தை இப்ப இருக்கிற ஆபத்தான நிலைமையில ஒரு தாயா என்னால எந்த கடமையும் செய்ய முடியலையேம்மா. நடந்த ஆக்சிடென்ட்ல இவளை விட்டு பிரிஞ்சு இவங்க அப்பாவையும் இழந்து சஞ்சனாவை தேடி அலைஞ்சேன். ஏதோ ஒரு கிறிஸ்டியன் மிஷன்ல ஹாஸ்டல்ல சேர்த்திருந்தாங்க. அங்க போன நீ தானே இவளுக்கு கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட்க்கு சேர்த்த. அதுக்கப்புறம் நான் சஞ்சனாவை கண்டுபிடிச்சு இங்க வந்தாலும் என்னால என் குழந்தைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையேம்மா. அவ வேதனை படுறதையும் அவ மரணத்தை நெருங்குறதையும் வேடிக்கை பார்க்கறத விட என்னால என்ன பண்ண முடியும்? ஆனா நீ அவ ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் சேர்த்து கொடுத்த, அவளை அன்பா கவனிச்சுக்கிற. என் மக தூக்கத்துல கூட பிரியாக்கா பிரியாக்கான்னு ஏக்கத்துல புலம்புற அளவுக்கு அவளுக்குள்ள ஒரு பாசத்தை ஏற்படுத்தியிருக்க. சஞ்சனாவுக்கு பேரளவுக்கு தான் நான் அம்மா. உண்மையான தாய் நீதாம்மா. அதனால நியாயமா முதல் பீஸ் உனக்குதாம்மா. அதெல்லாம் முடியாதுங்க, முதல் பீஸ் உங்களுக்கு தான். ஐயோ, யாராவது வாங்கிக்கங்களேன், எனக்கு கேக் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு சொல்றேன். சஞ்சனா, இந்த கேக் துண்டை ரெண்டா பிரிச்சு ஒன்னு அம்மாவை கூட்டு இன்னொன்னு பிரியாக்கா கூட்டு. சரி, இந்தாங்க. இந்தாங்கம்மா. சஞ்சனா, காட்டு. ஹாப்பி பர்த்டே சஞ்சனா. Thank you. ஹாப்பி பர்த்டே சஞ்சனா. Thanks. டாக்டர், இந்த பிறந்த நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்றேன். இது அவளோட பிறந்தநாள் பரிசா கூட நீங்க எடுத்துக்கலாம். சஞ்சனாவோட கேன்சர் ஏறக்குறைய குணமாகிற ஸ்டேஜில் தான் இருக்கு. குறிப்பிட்ட ஒரு ஆப்ரேஷன் மட்டும் செய்யணும். அதுக்காக தான் பிரியா மாதிரி நல்ல உள்ளம் கொண்டவங்க பண உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த ரத்த சம்பந்தமும் இல்லாம சஞ்சனாவுக்காக பிரியா செய்யற உதவி மனிதாபிமானது. சஞ்சனா மட்டும் இல்ல, பிரியாவும் நல்லா வாழணும்னு நான் வாழ்த்துறேன். இந்த சந்தர்ப்பத்துல நானும் ஒன்னு சொல்றேன். சஞ்சனாவோட ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் செலவுல 10% குறைக்கிறதா சொல்லி டாக்டர் சொல்லிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 20,000 வருது. இது டாக்டரோட பெருந்தன்மை. ஹாஸ்பிட்டல் சஞ்சனாவுக்கு கொடுக்கிற பர்த்டே கிஃப்ட். Thank you, டாக்டர். ஆல் தி பெஸ்ட் சஞ்சனா. சரி, ஓகே, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாமே. வாங்க போய் வேலையை பார்க்கலாம். பிரியா, எல்லா புகழும் பெருமையும் உனக்குதாம்மா சேரணும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னங்க நீங்க? அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் கடவுள் என்ன படைச்சிருக்காரு. நீங்க நிஜமா நன்றி சொல்லணும்னா அவருக்கு சொல்லுங்க. சஞ்சனா, அடுத்தவங்க உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி நீ அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு பழகிக்கணும். எப்படிக்கா? உன்கிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழகிக்கணும். என்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே. சரி, அப்படின்னா இந்த கேக்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? இது ஏன் கேக்கு? பாத்தியா, இத அடுத்தவங்களுக்கு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். சந்தோஷத்தை எவ்ளோ ஷேர் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாமளும் சந்தோஷமா இருப்போம். என்ன? சரிக்கா. குட் கேர்ள். சரி, அப்ப கேக் எடு, எல்லாருக்கும் கொடுப்போம். ஓகே. இரு. வா. கூட இத முதல்ல ஆஃப் பண்ணு. அந்த கர்மம் தான் வரலன்னு தெரியுதுல்ல, எதுக்கு அதை போட்டுக்கிட்டே இருக்க? இல்லம்மா, நல்ல நிமிரு. மகமாயி, திரிசூலி, சமயபுர தாயே,
என் மவனை காப்பாத்துப்பா. ஏயா ராத்திரி நல்லா தூங்குனியா? இல்லைம்மா, ஏயா? தெரியலம்மா, மனசு ஒரே சங்கடமாக இருந்துச்சு. அதுக்குதான் கோயிலுக்கு போகணும்னு சொல்றது. எல்லா சங்கடத்தையும் அந்த ஆத்தா சங்காரம் பண்ணிடுவா. நாளைக்கு அமாவாசை, கோயிலுக்கு போய் தெய்வ வாக்கு கேட்டுட்டு வந்துருவோம். அத்தை, அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணக்கூடாது. ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கல்ல. ஆத்தாளும் புள்ளையும் பேசிட்டு இருக்கும்போது நீ என்ன நடுவுல ஆட்டாய போடுற? இல்லத்த, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதான் ஆடாம அசையாம கூட்டிட்டு போறதுக்கு வசதியா கார் இருக்குதுல்ல, அப்புறம் என்ன? டாக்டர் செக்கப் வேற போகணும். மருந்தெல்லாம் தீந்துருச்சு அத்தை. இது பாருப்பா, வீட்லயே வில்லிய வச்சுக்கிட்டு விசேஷத்தை எப்படி பண்றது? இல்லைம்மா, அவ என்ன சொல்ல வரான்னா, எல்லாம் எனக்கு தெரியும்பா. ஃபு! எடுத்துட்டு போய் வாயில வைக்க சைக்கிள. 2 புள்ளைய பெற்றிருக்கிறா, ஒரு கஞ்சி போட தெரியுதா இவளுக்கு? நான் நல்ல மருமகளா இருந்தப்போ எனக்கு நல்ல மாமியார் காரி வாய்க்கல. நான் இப்ப நல்ல மாமியாரா இருக்கேன், எனக்கு நல்ல மருமக வாய்க்கல. என்ன பாவம் பண்ணேனோ, என்ன கர்மமோ. சரி, அதை விடு. இந்த அம்மா சொல்றத கேளுப்பா. நான் உனக்கு ஏதாவது கெடுதல் நினைப்பேனா? நினைக்க மாட்டோமா. பசங்களுக்கு கிராமத்து காத்து படாமலே வளர்த்துப்பிட்ட. அதுங்களுக்கு தெய்வ வாக்குனா ஒண்ணு புரியாது. நீ எப்படி இருக்கலாமையா? எந்த விஷயத்துக்கும் நாம தெய்வ வாக்கு கேட்கறதானே வழக்கம். உலகம் மாறி போச்சுமா. அது கழுத மாறினா மாறிட்டு போகுதுப்பா. இந்த அம்மா மாறல, உன் மேல நான் வச்ச பாசம் மாறல, நான் மாறலப்பா. ஆனா நீ மாறிட்ட மாதிரி தெரியுது. என் மனசு உடைச்சு என்ன ஊருக்கு அனுப்புறியா நீ? இனிமே செத்தாலும் உன் வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன். நான் செத்தாலும் நீ வராதடா. அம்மா, என்னம்மா, எதுக்குமா இப்படி கலங்குற? பின் என்னடா, பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லு. நீ என் வயித்துல பிறந்திருந்தா இப்படி என்ன கலங்க விட்டுருப்பியா? என் தங்கச்சி பெத்தா, அவதானே உங்க அம்மா, நான் நீ தானே. அம்மா, சரிம்மா, நம்ம போகிறோம்மா. தெய்வ வாக்கு கேட்குறோம், போதுமா? இது போதும்பா. அம்மா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுமா. இந்த வரேன்ப்பா. டிஃபன் எடுத்து வைக்கலையா? வரேன். ஆ, இரு. என் பேராண்டிக்கு நான் தான் இட்லி வைப்பேன். ஏங்க, நீங்களும் உட்காருங்க. பேராண்டி, நாளைக்கு அமாவாசை நிறைஞ்ச நாள். நாளைக்கு போய் தெய்வ வாக்கு கேட்டுடலாம். உங்க அப்பனும் ஒத்துக்கிட்டா. நீ முரண்டு பண்ணாத பேராண்டி. டேய், நில்லுடா. என்னடா சாப்பிடாமே போற? என் வார்த்தைக்கு மரியாதை இல்லாத அந்த வீட்டில் நான் சாப்பிட மாட்டேம்மா. கோவில் கிவில்னு யாராவது போனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். இங்கே பாரு, செல்வாவை அப்புறம் சமாதானப்படுத்திக்கலாம் பார்வதி. குழந்தைங்க நல்லதுக்கு தானே செய்கிறோம். எனக்கு ஒன்று தோணுது பார்வதி, தெய்வ வாக்கு கேட்கறது 2 வீடு சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த விஷயத்த சம்மதி வீட்டில் சொல்லி அவங்களையும் கோவிலுக்கு கூட்டு போனால் என்ன? அப்போ அவங்களும் நம்ம நிலைமையை புரிஞ்சுப்பாங்க, தப்பாக நினைக்க மாட்டாங்க இல்லையா? யார் வந்தா என்னப்பா, தெய்வம் தான் நினைக்கிறத சொல்ல போகுது, அதை நாம கேட்க போறோம். நானே ஃபோன் பண்ணி அவங்கள கூப்பிடுறேன். ஹாய் டார்லிங், குட் மார்னிங். என்ன மம்மி, எனக்காக டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க? டேய், உங்க அண்ணன் சாப்பிடாம போயிட்டான்டா. ஆமா, நீ ஏன் உன் மாமியார் வந்ததுல இருந்து உன் உடம்புலாம் 9.7 ரிக்டர் அளவுல நாளுக்கெல்லாம் நடுங்கிட்டே இருக்கு. டேய், பேசாம சாப்பிட்டு கிளம்புடா. அப்பதா இன்னைக்கு என்ன அலப்பறைய கிளப்புன? நாங்கெல்லாம்
தெய்வ வாக்கு கேட்கறதுக்காக ஊருக்கு கிளம்ப தயாரா இருக்கோம். ஓ, கதாநாயகன் வராரா? அவன் வரல. ஏன் நீ வரியா? கதாநாயகனே வரல, காமெடியன் எதுக்கு? அப்ப நாங்கள்லாம் போயிட்டு வரோம். அப்பத்தா உன் லைஃப் ஜாலி. பாவமா இருக்கிற குடும்பத்துக்குள்ள பாம்பை தூக்கி போட வேண்டியது, அப்புறம் அவங்க அழறத பார்த்து ரசிக்க வேண்டியது. குட் என்டர்டெயின்மெண்ட். கீப் இட் அப் டார்லிங். டேய், ஏன்டா இப்படி அம்மாவை தொல்லை பண்ணிட்டு இப்படி வாடா. நல்ல அம்மா, நல்ல மகன், நல்ல மருமக. குட் காம்பினேஷன். நான் டிஃபனை வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். பபாய், see you. டேய் டேய், இது பாரியா, ஆ? அப்போ நாம தெய்வ வாக்கு கேட்க கோயிலுக்கு போறோம். என்ன நல்லோ? ஆ, சரிம்மா, அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனேம்மா. சிஸ்டர், என்ன சார்? இங்கே சஞ்சனான்னு அவங்க ஸ்கேன் எடுக்க போயிருக்காங்க சார். அவங்க கூட பிரியான்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்களும் கூட போயிருக்காங்க சார். ஓ, எப்போ வருவாங்க? தெரியாது சார். உங்கள் பிரியாவை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாச்சும்? எனக்கு எப்படி சார் தெரியும்? நீங்கள் யாரு? என் பேர் ஸ்வரூபன். நான் ஒரு அட்வொகேட். ஒரு கேஸ் விஷயமா பிரியாவை பார்க்கணும். இது என்னோட கார்டு. ஓகே அவங்க சார். வந்தாங்கன்னா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. சரி சார். தேங்க்ஸ். லீலா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போற பிரியாவும் மகாவும் ஒரே சாயல்ல இருக்கிறதா இளவரசி சொல்றா. உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? எல்லாரையும் மாதிரி எனக்கும் ரொம்ப குழப்பமா தான் இருக்கு. அந்த பிரியாவை நேர்ல பார்த்தாதான் என்னால எந்த முடிவுக்கும் வர முடியும். நானும் இளவரசியும் பிரியாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணோம். அதுக்குள்ள இளவரசிக்கு வயிற்று வலி, அபாஷன் இப்படி ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிட்டா. அவளை பாத்துக்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு. அது கூடவே வக்கீல் வீடு அது இதுன்னு அலைய ஆரம்பிச்சாச்சு. என்ன பண்றதுனே புரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி சுப்பிரமணி மாமாவை சீக்கிரமா வெளியில கொண்டு வரணும்க்கா. படுத்துக்கோ. அம்மா தண்ணி. இதோ கொண்டு வரேம்மா, படுத்துக்கோ. சிஸ்டர், சொல்லுங்க. இது குழந்தையோட பிளட் ரிப்போர்ட். உடனே டாக்டர் கிட்ட ஓகே. காட்டுங்க. உங்களை தேடி சொருபன் ஒரு வக்கீல் வந்திருந்தாரு. எதுக்கு தெரியல. விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போனாரு. நான் டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் காமிச்சிட்டு வரேன். ஹலோ வக்கீல் சார், வாங்க வாங்க. ஹலோ, நான் என்ன ஹெட் மாஸ்டரா? ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. அது பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க இங்க? உங்ககிட்ட இளவரசி கேஸ் ஒப்படைச்சோம்ல, அதை ஒழுங்கா டீல் பண்றீங்களான்னு வாட்ச் பண்ண வந்திருக்கோம். சும்மா சொல்றாங்க சார். நாங்க இளவரசி அக்காவை பார்க்க வந்திருக்கோம். நானும் அவங்கள பார்த்து கேஸ் விஷயமா சில டீடைல்ஸ் பேசலாம் தான் வந்தேன். ஏன் சார்? அதான் உங்களுக்கு அன்னைக்கே எல்லாத்தையும் சொல்லிட்டோமே. நீங்க சொன்னீங்க மேடம். இருந்தாலும் முக்கியமான சில விஷயங்களை நீங்க விட்டுருக்கலாம், மறந்துருக்கலாம். இளவரசி சொல்லும்போது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மகாவை பத்தி வேற இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் இல்லையா? அது கேஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தேன். அக்கா, இவர் வெறும் வாய்தா வாங்குற வக்கீல் இல்ல, வாய கிளறி விஷயத்தை வாங்குற வக்கீல். திறமையானவர்னு புரியுது. இளவரசி எங்க? காலையில அவளை டெஸ்ட்டுக்குன்னு கூட்டிட்டு போனாங்க. வர லேட் ஆகும். சஞ்சனா, அக்காவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா. நான் இப்ப வந்துடுறேன். சரிக்கா. சரிங்க. ஆக்சுவலாக நான் மறுபடியும் கோர்ட்டுக்கு போகணும். நான் வந்த விஷயம் என்னன்னா, இந்த லீகல் பேப்பர்ஸ்ல இளவரசி சைன் பண்ணணும். இதை மட்டும் சைன் பண்ணி அவங்களே நேர்ல வந்து ஆஃபீஸ்ல கொடுக்க சொல்லுங்க. நான் அவங்க கிட்ட டைரக்டா விசாரிச்சுக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூங்க. தேங்க்யூ. பாய். குடு.
சிஸ்டர், என்னங்க? குழந்தைக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு. டாக்டர் இன்னும் வரலையா? டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்காரு. சாயந்தரம் 4 மணிக்கு ரவுண்ட்ஸ் வருவார். அப்போ வந்து பார்ப்பாரு. அது வரைக்கும் குழந்தை காய்ச்சல்லையே தான் இருக்கணுமா? வேற டாக்டரே இல்லையா? இது என்னங்க ஹாஸ்பிட்டல்? இது ஆஸ்பத்திரி தான், ஆனால் தர்மாஸ்பத்திரி இல்லை. பணம் இன்னும் பாக்கி இருக்குல்ல, அதை கட்டுங்க, அப்புறமா இதெல்லாம் பேசுங்க. குருவடி சரணம். குருஜி, நீங்க எங்க இங்க? திருவடி சரணம். வாழ்க நலம். கால நேரம் வரும்போது குருஜி அங்க இருப்பார். குழந்தைக்கு உடம்பு எப்படி இருக்கு? குழந்தைக்கு ரொம்ப ஜுரமா இருக்கு. டாக்டர் சரியா பார்க்க மாட்டேங்கிறாங்க குருஜி. வாயத்தர. கூடி சீக்கிரம் எல்லாம் சரியா போயிடும். இந்தாமா. இல்ல வேண்டாம் குருஜி. வாங்கிக்கம்மா. அது வாங்கிக்க. குழந்தைக்கு ஆஸ்பத்திரி கணக்கில் கட்டிடு. பிரியா வரலீங்களா? அவ வேற நான் வேற இல்லம்மா. இதுவும் அவ மூலமா வந்த பணம் தான். முதல்ல பணத்தை கட்டிடு. இப்ப வெளியே போயிட்டு வரேன்னு குழந்தைகிட்ட சொல்லிட்டு போனவங்க திரும்ப வரவே இல்ல. கேக் வெட்டி கொண்டாடி சஞ்சனாவை ரொம்ப சந்தோஷப்படுத்தினா. அவ ஒரு மெழுகுவத்தி மாதிரிமா. அடுத்தவங்களுக்காக தன்னையே எரிச்சிக்க பழகிட்டா. அவளை இனிமே இங்க எதிர்பார்க்காத. எனக்கு பிரியாக்காவை பார்க்கணும் போல இருக்கு. உனக்கு உடம்பு குணமானதும் நிச்சயமா பார்க்கலாமா. குருஜி, என் குழந்தை குணமாயிடுவாளா குருஜி? என்னுடைய ஆசிரமத்திலேயே மூலிகை வைத்தியத்துல சுலபமா அவளை குணப்படுத்தி இருக்கலாம். பிணி, மூப்பு, சாக்காடு இதெல்லாம் வென்று அழியாத உடலோடு விளங்க சுய பரிசோதனையில ஈடுபட்டவங்க தாம்மா நம்ம சித்தர்கள். குருகுல வழியில வந்து நம்ம நாட்டோட பாரம்பரியமான சித்த வைத்தியத்தை நம்பாம ஆங்கில மருத்துவங்களை நம்பி கஷ்டப்படுறீங்க. இவ்வளவு செலவு பண்றீங்க. விதி யார விட்டுது? குருஜி, நானும் என் வீட்டுக்காரரும் குழந்தைய உங்ககிட்ட கூட்டிட்டு வர வழியில தான் ஆக்சிடென்ட் ஆகி என் கணவர் இறந்துட்டாரு. நானும் 6 மாசமா கால் ஃப்ராக்சர் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அப்போ எனக்கு சஞ்சனா எங்க போனானே தெரியாது. சஞ்சனாவை நான் பல இடங்கள்ல தேடினேன். அதுக்கப்புறம் தான் அவ இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்னு எனக்கு தெரிய வந்தது. பிரியா அவளை கூட்டிட்டு வந்து இங்க சேர்த்திருக்காங்கன்னு தெரிஞ்சது. பிரியாவை ஒரு தடவை உங்க ஆசிரமத்துல பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்க வந்துதான் பேசி பழகணும். உங்களை பத்தி தான் நாங்க அடிக்கடி பேசுவோம். நான் இல்லாதப்போ அவளே என் குழந்தைக்கு அம்மாவா இருந்தது உங்களோட காரணம் தான் சொல்லணும். நடந்தது நடந்தவைகளாகவே இருக்கட்டும்மா. இங்க பாதி சிகிச்சையை நீங்க ஆரம்பிச்சிட்டதுனால நான் ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் மறுபடியும் வைத்தியம் பார்க்க விரும்பல. இங்கேயே தொடர்ச்சியா வைத்தியம் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். ஆனா நிச்சயம் குணமாயிடுவா. குழந்தைக்கு இந்த நோய் ஆரம்பத்திலேயே இருந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அங்கேயே வைத்தியம் பார்த்திருப்பேன். என்ன பண்றது? இப்படித்தான் நடக்கணும்னு விதி இருக்கும்போது யாரால என்ன செய்ய முடியும்? ஆனா நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இனிமே நீ பிரியாவை இங்க எதிர்பார்க்க வேண்டாம். உனக்கு எப்பப்ப பணம் தேவையோ அப்ப நிச்சயமா தானா இங்க பணம் வந்து சேரும். அதை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். நான் கிளம்புறேம்மா. சரி குருஜி. குருவடி சரணம். திருவடி சரணம். சஞ்சனா, சரியாயிடும். சரியா?
குருஜி சஞ்சனாவை பாத்தீங்களா? அவ கூடி சீக்கிரம் குணமாயிடுவாம்மா. ஒரே ஒரு நிமிஷம், நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். வேண்டாம் மகா, இனிமே நீ பிரியா இல்ல மகா. போதும் பிரியா வேஷம். இனிமே நீ யார் பார்வையிலையும் படக்கூடாது. உன்னை சுற்றி மறுபடியும் ஆபத்து உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ முக்கியத்துவம் கொடுத்தேன்னா இந்த மகா பிரியாவா மாறினத்துக்கு அர்த்தம் இல்லாத போயிடும். நேரம் வரும், அப்போ நீ குழந்தைய வந்து கட்டாயம் பார்க்கலாம். இனிமே சஞ்சனாவை பற்றின கவலையை விட்டுட்டு உன்னுடைய பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு தயாராயிரு. அதுக்கான காலம் வந்துடுச்சு. சரி குருஜி. குருவடி சரணம். திருவடி சரணம். வண்டி எடுமா. ம்.